நாடாளுமன்ற தேர்தல் இன்னும் ஒரு வாரத்துல நடக்க போகுது. களம் பரபரப்பா இருக்க அதுல தாங்களும் பரபரப்பா இருக்கணும்னு வேட்பாளரெல்லாம் வெடிகொண்டு வேற லெவல்ல வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அதுல நடந்த சில சுவாரஸ்யமான சம்பவங்களோட தொகுப்பை இப்ப பார்க்கலாம். நாகையில தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்ட நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் கார்த்திகா ஒவ்வொரு நாளும் நூதனமா ஒவ்வொரு வகையில பிரச்சாரம் பண்ணிட்டு வர்றாங்க. அதன்படி இப்போ கருவாட்டு கடைக்குள்ள நுழைஞ்சவங்க எடை மிஷின்ல கருவாட்டை எடை போட்டு வாக்கு சேகரிச்சாங்க. தொடர்ந்து ஜீப்ல பிரச்சாரம் பண்ணவங்க மீனவ சொந்தங்களை கடல்ல காவு கொடுக்க மாட்டேன்னு சென்டிமெண்டா பேசினாங்க. நான் இந்த நாகை மக்களவை தொகுதியின் உறுப்பினராக ஆன பின்பு மீனவ சொந்தங்களை கடலில் காவு கொடுக்க மாட்டேன், காவு கொடுப்பதற்கு விடமாட்டேன் என்று நான் உறுதிமொழி அளித்துவிட்டு செல்கின்றேன். இதே மாதிரி தென்காசியில திமுக சார்பில் வாக்கு சேகரிச்ச நகர செயலாளர் சாதிர் டீ போட்டு கொடுத்து வாக்கு சேகரிச்சாரு. தென்காசியில போட்டியிடும் ராணி ஸ்ரீகுமாருக்கு ஆதரவா சாதிர் பிரச்சாரம் பண்ணாரு. அப்போ டீய போட்ட அவரு ரொம்ப நேரமா யாருக்கு கொடுக்கறதுன்னு தெரியாம தவிக்க அங்க இங்க நாங்க இருந்தவங்க ஒருத்தர் கை காட்ட யாராச்சும் வாங்குங்கடான்னு கையில சூட்டோட புடிச்சுக்கிட்டு நின்னாரு. அப்புறம் கடைக்காரனுக்கே கொடுத்துட்டு ஓட்டு போடுங்கன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கம்பி நீட்டிட்டாரு. புதுச்சேரியில அதிமுக வேட்பாளர் பிராக்சி போட்டு ஓட்டு கேட்டிருக்காரு. புதுச்சேரியில அதிமுக சார்பா தமிழ்வேந்தன் போட்டியிடுறாரு. அவருக்கு ஆதரவா அவருடைய மனைவி நிவேதிதா வாக்கு சேகரிச்சாங்க. அப்போ கணவர் முகத்தை முகமுடியா பண்ணி போட்டுக்கிட்டு அவருக்கு பிராக்சியா இவங்க ஓட்டு கேட்டாங்க. உழவர் சந்தையில சிறு வியாபாரிகள் கிட்ட பிரச்சாரம் பண்ண அவங்க தன்னோட கணவர் வெற்றி பெற்றால் பெண்களுக்கான அத்தியாவசிய தேவைகள் மற்றும் அவர்களுக்கான முழு பாதுகாப்பு வழங்கப்படும்னு உறுதியளிச்சாங்க. தஞ்சாவூர்ல பிரச்சாரம் மேற்கொண்ட திமுக வேட்பாளர் முரசொலி குதிரை வண்டி ஓட்டி வாக்கு சேகரிச்சாரு. ஆப்ரஹாம் பண்டிதர் நகர், சிங்கபெருமாள் குளம் உள்ளிட்ட பகுதிகளில் அவர் பிரச்சாரம் பண்ணாரு. அப்போ அவருக்கு பெண்கள் ஆரத்தி எடுத்து பூ தூவி வரவேற்றாங்க. அதுக்கப்புறம் ரேக்லா குதிரை வண்டியில போய் ஓட்டு கேட்டாரு. உசுர கையில புடிச்சிட்டு இருக்கேன்ற மாதிரி பாவம் போல வண்டி கைத்த புடிச்சுக்கிட்டு போன வேட்பாளர் திமுகவுக்கு ஓட்டு போடுங்கன்னு கூட கேட்க மறந்து இறங்கினா போதும் சாமின்னு ஃபீல் பண்ணதா தொகுதிக்குள்ள பேசிக்கிறாங்க. சிவகாசி பக்கத்துல வாக்கு சேகரிக்க போன ராதிகாவும் சரத்குமாரும் ஜோடியா பைக்ல போன வீடியோவும் இதுக்கு மத்தியில ட்ரெண்ட் ஆயிட்டு வருது. ஈஞ்சார் நடுவப்பட்டி கிராமங்கள்ல விருதுநகர் பாஜக வேட்பாளர் ராதிகா பிரச்சாரத்துல ஈடுபட்டாங்க. அவங்களுக்கு ஆதரவா தொடர்ந்து வாக்கு சேகரிப்புல ஈடுபட்டு வரக்கூடிய அவருடைய கணவர் சரத்குமார் சின்ராஸ் வைபிக்கே போயிட்டாரு. தேர்தல் வந்துட்டா சின்ராச கையிலேயே பிடிக்க முடியாதுன்ற மாதிரி அவர் பைக்ல வேகமா போக அவருக்கு பின்னாடி பார்த்த முதல் நாள்ன்ற ஃபீல்ல ராதிகா ஹாயா உட்கார்ந்துட்டு வந்தாங்க. நீலகிரி மாவட்டம் கூடலூர்ல பாஜக வேட்பாளர் எல் முருகன் பிரச்சாரம் பண்ணினப்போ பழங்குடியின மூதாட்டிகளோட ஜாலியா டான்ஸ் ஆடி குஷியா வாக்கு சேகரிச்சாரு. அப்ப பேசின அவரு பழங்குடியின மக்களை உயர்த்துறதுதான் பாஜகவோட லட்சியம், பழங்குடியினத்தவங்களான திரௌபதி முர்முவை குடியரசுத் தலைவராக்கி அழகு பார்த்தவர் நம்ம பிரதமர் அப்படின்னு பேசினாரு. முதல் முறையாக நம்முடைய பழங்குடியினத்தை சார்ந்த நம்முடைய அம்மா அவர்களை நம்முடைய பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் திருமதி திரௌபதி முர்மு அம்மா அவர்களை ஜனாதிபதி ஆக்கி அழகு பார்த்திருப்பது நம்முடைய பிரதமர். நீலகிரி மாவட்டம் கோத்தகிரியில நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் ஜெயக்குமாரோ இளைஞரோட கைப்பந்து விளையாடி பிரச்சாரம் பண்ணாரு. அப்போ அங்கிட்டு சும்மா நின்றுட்டு இருந்த தம்பி ஒருத்தரை கூப்பிட்டு அவர் சட்டையில இருக்கிற 7ஆம் நம்பர் தான் வாக்கு எந்திரத்துல என்னுடைய நம்பர், இதுக்கு வாக்களிங்கன்னு சொல்லி ஓட்டு கேட்டாரு. தம்பி ரொனால்டோ, இதே நம்பர் தான் என்னோடது, 7ஆம் நம்பர். சரிங்களா? இன்னும் பல கண்டென்ட்டுகள், களமெல்லாம் கமெண்ட்டுகள், ஒவ்வொன்றும் புதுசு, தனி தினுசு இன்னும் வரும். காத்திருப்போம், பார்த்திருப்போம்.